கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு இருக்கும்போது எலியா அவனிடம் வந்து, நீ பிழைக்க மாட்டாய், இறந்து போவாய் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தான். உடனே எசேக்கியா ராஜா சுவர் பக்கமாய் திரும்பி, நான் உமக்கு உண்மையாய் வாழ்ந்த நாட்களை நினைத்து பாரும் என்று கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். எசேக்கியா ராஜாவின் அரண்மனையை பாதி கடக்கும் முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது 2 ராஜாக்கள் 20:5. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று கர்த்தர் ஏசியா தீர்க்கதரிசி மூலமாய் உரைத்தார். பின்பு கர்த்தர் எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில் 15 வருடங்களை கூட்டி கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் எசேக்கியா ராஜா போல மரணத்தின் விளிம்பில் இருக்கிறீங்களா? கர்த்தரை நோக்கி மன கசந்து அழுது ஜெபிங்க. உங்க பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு ஜெபிங்க. இங்க எசேக்கியா ராஜா உண்மையாய் வாழ்ந்த நாட்கள் நினைத்து பாரும் என்று ஜெபித்தான். இன்றைக்கு நம்ம அப்படி ஜெபிப்பதற்கு உண்மை நம்ம இருதயத்துல இருக்கா என்று சிந்தித்து பாருங்க. ஒரு வேலை இல்லைன்னா கர்த்தரை நோக்கி ஜெபிங்க. ஏசப்பா, உமக்கு உண்மையாய் வாழ கிருபை செய்யுங்க, என் பாவம் எல்லாம் மன்னித்து இரக்கம் காட்டுங்கப்பா என்று ஜெபிங்க. நீங்க இப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிற வியாதி, கஷ்டம், உபத்திரம், போராட்டம் இது எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.